ஸோ பிளானட் எர்த் வந்து சன்னை சுற்றி வருது இல்லையா, அது மாதிரி ஆல் த பிளானட்ஸ் ஆர் கம்மிங். ஓகே, ஸோ இதுக்கு பின்னாடி என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்றதான் கெப்லர்ஸ் லால we will study, okay, in detail. பட் ஆனால் நம்ம அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி we need to know about what properties of ellipse. Okay, properties of ellipse we should know. ஸோ இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலிப்ஸில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலிப்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ எலிப்டிக்கல் ஷேப். ஓகே, இதை வந்து நீங்கள் ஹாரிசான்டல் எலிப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓகே, திஸ் இஸ் ஹாரிசான்டல் எலிப்ஸ் and this is a vertical ellipse. Okay, right, this is type 1, இது type 2 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, so we will study in detail about type 1. Okay, this is type 1 and this is type 2. Okay va, so this is type 1 and this is type 2. ரைட், ஸோ நம்ம டைப் ஒன்று தான் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஒரு எலிப்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா வி வில் ஹேவ் வாட், இப்போ டீட்டெயிலாகவே நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட மேத்தமேட்டிக்ஸ் நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அதுக்கும் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, டைப் 1 we will study. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து எலிப்ஸ்ல we have something called focus அப்படின்னு சொல்லிட்டு it is there. ஓகே, focus it is there. ஒரு எலிப்ஸ்ல எத்தனை ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோக்கஸ் will be there. This is F1 and this is F2. ஸோ நம்மளுக்கு ரெண்டு ஃபோக்கஸ் அப்படின்றது it will be there. ஓகே, ஸோ I will write here F1 F2 are focus. Okay, right, so center of the ellipse அப்படினா இதான் center of the ellipse. Okay, if you take this as a reference line, இப்போ இது வந்து horizontal and vertical lines draw பண்றேன் இல்லையா, so it separates what ellipse into two halves. so இது வந்து நம்ம சென்டர்னு எடுத்துக்கலாம். Okay, but there are two focus will be there. Okay, F1 F2 are the focus, right? So circumference na enadhu, ellipse oda circumference means the outside da nam enna solrom, boundary or the circumference we are calling, right? Okay, so governing above, this is ellipse. Okay, adula edu periya side, idu periya side ah illa idu periya side, which is x side la irukadhu perusa, y side la irukadhu perusa. இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், this is y and this is what we can assume to be center. So C is the center we can take. come on, இந்த லென்த் நம்ம என்னன்னு கூப்பிடலாம், எது பெருசு, x தானே பெருசு நம்மளுக்கு. ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னு கூப்பிடுறோம். they are going to call this as major axis. ஓகே, இதுக்கு பேர் என்னன்னா மேஜர் ஆக்சிஸ் we are going to call. ஸோ இது மேஜர், இந்த பெரிய லென்த் வந்து மேஜர் அப்படின்னா இந்த லென்த் நம்ம என்னன்னு கூப்பிடலாம், கமான், இந்த லென்த் நம்ம என்னன்னு கூப்பிடலாம், we can call it as what, minor axis. அப்படியே நோட்ஸ் ப்ராப்பரா எடுங்க. ஸோ திஸ் இஸ் மேஜர் அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி கால்ட் as what, minor axis. கிளியர்? இப்போ இந்த லென்த் இருக்கு பாருங்க, திஸ் லென்த், இந்த லென்த்துக்கு என்ன பேர் வைக்கலாம், இந்த லென்த்துக்கு வந்து they are going to call it as A. பெரிய சைடோட ஹாஃப் இருக்கு இல்லையா, பெரிய சைடோட ஹாஃப் வந்து I'm going to call it as A. இது ஏனா இந்த லென்த் என்னவா இருக்கும், what about this length? இப்போ இந்த லென்த் ஏனா டெஃபினட்டா இதுவும் என்ன இருக்கும், A தான் இருக்கும். ஓகே, what is this length, B அப்படின்னா டெஃபினட்டா இதுவும் என்னவா இருக்கும், this is A, this is A, B, B. இப்போ கிளியரா? ஸோ இந்த ஏக்கு பேர் என்னன்னா, இப்போ ஓவரால் லென்த் என்னது, சி திஸ் டோட்டல் லென்த் இஸ் மேஜர் ஆக்சிஸ், அதுல பாதி தான் என்னது ஏ இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு என்ன பேர் வைக்கிறான் அப்படின்னா they are going to give the name semi major axis. இப்போ எலிப்ஸோட ப்ராப்பர்ட்டி டெஃபினட்டா தெரியணும்,
நீங்க எலிப்ஸோட ப்ராப்பர்ட்டி தெரியாம கெப்லர்ஸ்ல படிச்சு வேஸ்ட். ஓகே, ஸோ இதையும் தெரிஞ்சுக்கணும். யூ ஷுட் நோ அபவுட் தட் ஆல்சோ. ஓகே, ஸோ இது வந்து இந்த பெரிய லென்த் வந்து வி கால் இட் அஸ் மேஜர் அண்ட் திஸ் சைட் த ஸ்மாலர் சைட் வந்து மைனர் ஆக்சிஸ். அதுல பாதி லென்த் யூ கால் இட் அஸ் செமி மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னு கூப்பிடுவோம். செமி மேஜர் லென்த்னு கூட யூ கேன் கால். அப்போ பிக்கு பேர் என்னது? செமி மைனர் லென்த், ரைட்? சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன படிச்சிருக்கீங்க? நம்ம பேசிக் மேத்ல படிச்சோம். வாட் இஸ் சர்க்கிளோட ஈக்குவேஷன்? கமான். இது வந்து y அப்படின்னு நம்ம சொல்றோம்னா சென்டர் வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த லென்த் வந்து இஃப் ஐ கால் ரேடியஸ் a, இது a அப்படின்னா என்ன அர்த்தம்? திஸ் இஸ் a and this is a. ஓகே, ஸோ ஏன்றது என்னது நம்மளுக்கு? ரேடியஸ்ன்னு சொல்றோம். இதோட ஈக்குவேஷன் என்ன வரும் நம்மளுக்கு? திஸ் இஸ் x and this is y. கவனிங்க, x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர். இப்போ இதுதான் என்னது? ஈக்குவேஷன் ஆஃப் வாட்? சர்க்கிள். ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். இப்ப நல்லா கவனிங்க, சர்க்கிள் இப்போ இந்த சென்டர் ஆஃப் த சர்க்கிளை ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா, கவனிங்க, சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வந்து ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லணும்? மேஜர் ஆக்சிஸ். இது மேஜர் ஆக்சிஸ்னா இது என்னவா இருக்கும்? ஏதோ இன்னொரு சைடு மைனர் ஆக்சிஸ். இப்போ நம்மளுக்கு மேஜர் ஆக்சிஸும் மைனர் ஆக்சிஸும் ஈக்குவலா அன்ஈக்குவலா? இது வந்து மேஜர் ஆக்சிஸ். மேஜர் ஆக்சிஸோட லென்த் நம்ம போத் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. சி ஆக்சுவலா வந்து எலிப்ஸும் சர்க்கிளும் தே ஆர் லிட்டில் இல்ல ஸ்பெஷல் கேஸ் தான். எலிப்ஸோட ஸ்பெஷல் கேஸ் தான் ஆக்சுவலா சர்க்கிள். அது ஒரு பாயிண்ட் இருக்கு. நான் ஜஸ்ட் ஐ எம் ட்ரைங் டு ரீகால். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் தான் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும். ஏ இஸ் த ரேடியஸ். இப்போ இதை நம்ம மேஜர் இதை மைனர் சொன்னாலும் மேஜரும் மைனரும் இங்க ஈக்குவல். ஓகே, இந்த லென்த் நம்ம என்னன்னு கூப்பிட்டோம்? வாட் இஸ் திஸ் லென்த்? ஏ. ஓகே, செமி மேஜர் ஆக்சிஸ் வாட் இஸ் த வேல்யூ? செமி மேஜரோட லென்த் வந்து ஏ. ஓகே, அப்ப இந்த லென்த் என்னவா இருக்கு நம்மளுக்கு? அதுவும் what about this length? அந்த பீன்னு சொன்னோம் இல்லையா, செமி மைனர் லென்த். So both equal or unequal here? Equal. மைனர் லென்த்தும் மேஜர் லென்த்தும் இங்க என்னது நம்மளுக்கு? here a equal to b, b equal to a. இப்போ புரியுதா? எலிப்ஸ்ல வந்து கவனிங்க, எலிப்ஸ்ல இந்த நடுவில் இருக்க சென்டர்ல இருந்து இது மேஜர் இதை மைனர் கூப்பிடுறோம். பட் செமி மேஜரும் செமி மைனர் என்னது? திஸ் இஸ் வாட்? இந்த லென்த் தான் என்னது? செமி மைனர் பி. ஸோ ஏயும் பியும் என்னது எலிப்ஸ்ல? இட் இஸ் கோயிங் டு பி அன்ஈக்குவல். அப்படி ஈக்குவலா வந்துச்சுன்னா அது என்ன கொடுக்கும் நம்மளுக்கு? we will get a circle. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலிப்ஸ்ல நம்ம ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். F1, F2 are the focus and the center. இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் by a square plus y square plus b square equal to 1. Okay, so இதுதான் நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ். கிளியரா? அதுல ஏன்றது செமி மேஜர் அண்ட் பி இஸ் செமி மைனர். இப்போ வந்து நம்ம ஒரு புது குவான்டிட்டியை டிஃபைன் பண்ண போறோம். ஓகே, யூ ஹவ் ஸ்டடிட் திஸ் இன் மேத். எசென்ட்ரிசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. எசென்ட்ரிசிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் ஆஃப் 1 minus b square by a square. இப்போ புரியுதா? எசென்ட்ரிசிட்டி is nothing but root of 1 minus b square by a square. Yes, sir. Yeah, எசென்ட்ரிசிட்டி ஜென்ரலா எசென்ட்ரிசிட்டி எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இது. ஓகே, E will be equal to 0 for what? Circle. இப்போ சர்க்கிளுக்கு வந்து ஏயும் பியும் ஈக்குவலா தானே இருந்துச்சு. இந்த இடத்துல ஏயும் பியும் ஈக்குவலா இருந்தா என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். 1 minus 1 will become 0. இப்போ everyone able to follow? So E ஓட வேல்யூ 0 for circle. So parabola-க்கு என்ன இருக்கும்? 1 இருக்கும். E ஓட வேல்யூ greater than 1 இருக்கும் for hyperbola. Hyperbola-க்கு தனியா we have a formula. E is equal to 1 plus b square by a square. இப்போ எலிப்ஸ்க்கு மைனஸ் வருது இல்லையா, எசென்ட்ரிசிட்டி ஆஃப் எலிப்ஸ். ஸோ ரொம்ப நம்ம டீட்டெயிலாக போக வேண்டாம். பட் எசென்ட்ரிசிட்டின்ற டேர்ம் வந்து ஹைப்பர்போலாக்கு வந்து என்னது? இட் இஸ் கோயிங் டு பி கிரேட்டர் தென் 1. சர்க்கிளுக்கு இட் இஸ் கோயிங் டு பி 0 அண்ட் எலிப்ஸுக்கு எப்படி இருக்க போகுது?
For ellipse, it is going to be what? Less than 1. Okay. Parabola, similarly, there can be some formula. Okay. So, இதுதான் வந்து ஏன்னா நம்மளுக்கு தெரியும் எலிப்ஸ்ல இருந்து நீங்க எப்படி சர்க்கிளுக்கு போவீங்க சிம்பிளி a equal to b. ஸோ அதுக்கப்புறம் கவனிங்க எலிப்ஸ்ல இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா தே கால் சம்திங் கால்ட் அஸ் டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். ஸோ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்ல இருந்து யூ டிரா லைன், இந்த லைன் இந்த இடத்துல இட் இஸ் கட்டிங் அட் b, இட் இஸ் கட்டிங் அட் a. ஓகே, the ab you can call it as what? The ab இப்போ கவனிங்க ஃபோக்கஸ்ல இருந்து இந்த லென்த் இருக்கு இல்லையா, you call this as what? Directrix. அந்த லென்த் வந்து we call it as directrix. ஓகே, அதோட ஆன்சர் என்னவா இருக்கும், அதோட வேல்யூ என்னவா இருக்கும்னா 2b²/a. இது வந்து ஒரு தடவை நீட்ல கேட்டிருக்கான். ஓகே, ஃபோக்கஸ் வந்து கரெக்டா நீங்க மேல இந்த லென்த்தை எடுத்தீங்க அப்படின்னா 2b²/a இருக்கும். ஓகே, ஏபின்றது டைரக்ட்ரிக்ஸ், இது செமி மேஜர் ஆக்சிஸ், இது செமி மைனர் ஆக்சிஸ். அதுல உள்ள பாதி, ஐம் சாரி, இது மேஜர் ஆக்சிஸ், இது மைனர் ஆக்சிஸ். அதுல உள்ள பாதியை we call it as semi major length, semi minor length, right? So ellipse வந்து formula √1 - b²/a². always it is less than 1 or equal to 0. இந்த கேஸ்ல என்னவா இருக்கும், a will be equal to b. சர்க்கிள் கேஸ்ல. பேரபோலாக்கு ஜெனரலா 1, ஹைப்பர்போலாக்கு it is always greater than 1. ஃபார்முலால மைனஸ் பதில் இங்க என்ன வரும், நம்மளுக்கு பிளஸ் வரும். கிளியர்? ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ், டைரக்ட்ரிக்ஸ், எவ்ரிதிங் இஸ் தேர். லாஸ்ட் ஒன் மோர் திங். இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் பா, இது வந்து நம்மளோட ஃபோக்கஸ் அண்ட் திஸ் இஸ் அவர் சென்டர். இந்த லென்த் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திஸ் லென்த், இந்த லென்த் இருக்கு இல்லையா, இந்த லென்த் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி கால் ஏஇ. எவ்ரிவன் இஸ் ஓகே? ஸோ சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கும் உள்ள லென்த் வந்து ஏஇ. அதே மாதிரி சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கும் உள்ள இந்த லென்த்துக்குமே என்னது, ஏஇ. கிளியர்? ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே தான் பாயிண்ட்ஸ் வி ஷுட் நோ. ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கெப்லர்ஸ் லாக்கு வி வில் மூவ். ஸோ இது புரிஞ்சிருச்சுன்னா யூ வில் ஹேவ் சம் ஐடியா இல்லையா? இப்போ எவ்ரிவன் ஹேவ் கிளியர் ஐடியா அபவுட் வாட் இஸ் எலிப்ஸ்? இப்போ கவனிங்க, கெப்லர்ஸ் லா இஸ் கோயிங் டு பி an empirical law. Okay, so what does mean by an empirical law? Have you heard of this? Empirical law na enadhu? Empirical formula அப்படினு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரியில படிச்சிருக்கீங்களா? Sir. What does mean by empirical law? ஆனா கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் டெஃபினேஷன் டிஃபரண்ட். இட் மீன்ஸ் empirical mass அப்படினு சொல்லி படிச்சிருப்பீங்க. So I think so physicsல என்ன அப்படினா empirical law அப்படின்றது based on the observation. Okay, based on the observation and experiment. Okay, and not on the proof. Okay, complete observation வச்சு ஒரு விஷயத்தை சொன்னா அது பேர் என்னது, empirical law. So law which is based on what? Completely based on what? Observation மட்டும் வச்சு சொல்றது என்னது? Okay, so டோட்டலா நம்மளுக்கு வந்து there are 3 laws. Okay, டோட்டலா 3 law வந்து it was set by Kepler. Okay, but everything is an empirical law. Just எழுதிக்கோங்க. So all the planets that accurately explained, எழுதிக்கோங்க, that accurately describe motion of planets around sun. Okay, so 3 laws வந்து motion of planets around the sun வந்து it was able to explain. Okay, first law என்ன சொல்லுது அப்படின்னா each planet moves around the sun. Okay, each planet moves around the sun in elliptical orbit. In elliptical orbit with the sun at one of its focus.
இப்போ கவனிங்க, வாட் கெப்லர்ஸ் லா சேஸ் இஸ் சன் வந்து என்ன இருக்குமா, ஏதாவது ஒரு ஃபோக்கஸ்ல இருக்க மாதிரி நம்ம சன்னை எடுத்துக்கணும். இப்போ லிசன் இயர், ஏதாவது ஒரு இடத்த நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு ஃபோக்கஸ்ல சன் இருக்குன்னு எடுத்துக்கணுமா. சன் அட் ஒன் ஆஃப் இட்ஸ் ஃபோக்கஸ் அப்படின்னா சன் ஒரு ஃபோக்கஸ்ல வச்சுட்டு பிளானட்ஸ் என்ன ஆகுமா, அந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்ல it will be revolving. Okay, this is planet of mass m. Now it comes around in elliptical orbit. இப்போ கிளியரா, இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இருக்கு. லிசன் ஹியர், யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் லால anyone is having doubt? Each planet moves around the sun in elliptical orbit with sun at one of its focus. ஸோ டோட்டலா நம்மளுக்கு ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு ஃபோக்கஸ்ல என்ன பண்றோம், ஸோ ஒரு ஃபோக்கஸ்ல F1ன்ற ஃபோக்கஸ்ல சன்னை வச்சாச்சு, ரைட்? அண்ட் the planet is revolving mass m. Okay, this is our planet. Clear? Right. இப்போ சன் வந்து சன் இந்த இடத்துல ஃபோக்கஸ்ல இருக்கு. ஓகே, சன் இஸ் அட் ரெஸ்ட்னு எடுத்துக்கிறோம், பிளானட் சுத்தி வருது. ஓகே, ஸோ பிளானட் வந்து க்ளோசஸ்டா வரக்கூடிய இடம் எது, இந்த இடம் சொல்லலாமா? இப்போ பிளானட் வந்து க்ளோசஸ்டா வரக்கூடிய இடம் வந்து இதானே, ரைட் ஆர் ராங்? ஸோ இதுதான் க்ளோசஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஓகே, இது வந்து க்ளோசஸ்ட் பாயிண்ட் and this is the farthest point அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, the closest point க்கு I'm going to call it as what name we can give. So இந்த இடத்துக்கு பேர் வந்து I'm going to call small a. Already small a we have named semi major axis ஓட length. இந்த இடத்துல I'm going to call it as P. Okay, இந்த இடத்துக்கு பேர் வந்து P I'm going to call, and இந்த இடத்துக்கு பேர் வந்து Q. Okay, we can call like this இல்லையா? ஸோ பீக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீக்கு வந்து there is a name பெரிலியான் அப்படின்னு சொல்லுவோம். Everyone okay with this? So P closest to the sun. Okay, closest distance perihelion அப்படின்றோம். Farthest distance you are going to call it as what? Aphelion. Everyone okay? Clear? So P is what? Perihelion, and Q is aphelion. Okay, smallest and the farthest distance. So இது ஜஸ்ட் இங்க நோட் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ ஒன் பை ஒன் நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே, இந்த லென்த் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனி ஐடியா? இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து R1. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது, அதாவது சன்ல இருந்து அந்த ஃபாரஸ்ட் டிஸ்டன்ஸ் R2. ஓகே, ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா R1 டிஸ்டன்ஸ் இட் வில் பி, இது ஐம் சாரி, திஸ் இஸ் R2 and this is R1. Okay, so R1 is the distance, shortest distance, அது வந்து farthest distance அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ R1 ஓட வேல்யூ என்ன இருக்கும்? கமான், R1 ஓட வேல்யூ என்ன இருக்கும் நம்மளுக்கு? இது நீங்க கொஞ்சம் வெரிஃபை பண்ணலாம். ஓகே, யூ கேன் வெரிஃபை திஸ். A minus AEன்னு வரும், செக் பண்ணி பாருங்க. ஓகே, இதுல இருந்து காமனா A எடுத்தீங்கன்னா என்னப்பா வரும்? We'll get this. Clear? So shortest distance, farthest distance. Okay, right. Okay, this is first law. ரெண்டு points we have noted. Right, we will move on. இப்போ அடுத்து வந்து செகண்ட் law போறதுக்கு முன்னாடி we will finish the third law. Okay வா? So we will finish that. So இப்போ கவனிங்க, தேர்ட் law என்ன சொல்லுது அப்படின்னு. சரி, இது வந்து நம்மளோட elliptical path, right? So elliptical path. So sun is there and the planets are revolving. Okay, கவனிங்க, இது சுத்தி வர்றதுக்கு ஒரு டைம் எடுக்குமா எடுக்காதா? ஓகே, so this is our center னு எடுத்துக்கலாம். This is our center. Okay, இந்த length we already know is what?
A and in the length B. Correct? For any doubts? So இப்போ இது வந்து sun and this is what? Planet. இப்போ கவனிங்க நியூட்டன் கெப்லர்ஸ் தேர்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா where t is the time period ன்னு சொல்லியிருக்கோமா, time period for one complete revolution. Okay, time period. Okay, இந்த time period ஓட square, okay, time period ஓட square will be proportional to a power 3 அப்படின்றது தான் என்னது கெப்லரோட தேர்ட் லா. This is completely based on observation. அவர் என்ன சொல்றாருன்னா டைம் பீரியட் வந்து டைம் பீரியட் ஃபார் ஒன் ஃபுல் சைக்கிள் இருக்கு இல்லையா, ஸோ டி ஸ்கொயர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஏ பவர் 3 வேர் ஏ இஸ் த ஏன்றது என்னது நம்மளுக்கு what is a semi major axis. clear? இந்த ஸ்கொயர் டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆயிடும், will get what, a power 3 by 2 அப்படின்னு வருமா. So time period is proportional to semi major axis power 3 by 2. Any doubts is there? Clear? இது வந்து completely based on observation. ஆனா இதுக்கு proof இருக்கான்னு கேட்டீங்கன்னா yes it is there. Okay, so என்ன proof அப்படின்றத let's see. நம்ம வந்து கொஞ்ச நாள் முன்னாடி என்ன yesterday, okay, so we have studied about what, motion of satellites படிச்சோமா. motion of satellites, okay, planet sun system இது எல்லாமே என்னது similar. சன்னை சுத்தி சேட்டலைட், சன்னை சுத்தி ஐம் சாரி earth சுத்தி என்ன இருக்கு, satellites are there. Similarly சன்னை சுத்தி planets are there. okay, இப்போ இதுக்கான proof என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா last class we have studied about motion of what, motion of satellites. கரெக்டா, அதுல நம்ம டைம் பீரியட் என்ன ஃபார்முலா இது பண்ணோம் ஞாபகம் இருக்கா, what is the time period ஓட ஃபார்முலா, anyone try to recall that? What is the formula? 2 pi root gm radius power 3 by 2. You remember what I said on the time? Time period is proportional to r power 3 by 2. Sonana, any doubts is there? Time period is proportional to r power 3 by 2. r என்றது என்னது, what is the r? radius. radius தானே நம்மளோட செமி மேஜரும் செமி மைனர் ஆக்சிஸ்மே அதானே லென்த். ஒரு சர்க்கிள்ல மோஷன் ஆஃப் சேட்டலைட்ஸ் நம்ம என்னன்னு எடுத்தோம், சர்க்குலர்னு எடுத்தோம். ஓகே, இந்த லென்த் வந்து 6, இந்த r வந்து என்னவா இருக்கு, செமி மேஜர் அண்ட் மைனர் ஆக்சிஸோட லென்த்தா இருக்கு. கிளியரா? எனி டவுட்ஸ்? ரைட், குட். ஸோ இப்போ வந்து கெப்லர் செகண்ட் லா we are going to study. ஓகே, கெப்லர் செகண்ட் லா இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. இப்போ கவனிங்க, ஒன் செகண்ட். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் எடுத்தீங்கன்னா என்ன வரும், எப்பவுமே ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் எடுக்கும்போது நம்ம என்ன ஆட் பண்ணணும், we should add a constant k அப்படின்னு ஆட் பண்றேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இங்க வந்து கான்ஸ்டன்ட் k is a constant. இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், k என்ற கான்ஸ்டன்ட்டுக்கு டைமென்ஷன் இருக்குமா இருக்காதா? அப்படி டைமென்ஷன் இருந்தா அதுக்கு என்ன டைமென்ஷன் இருக்கும் அந்த கான்ஸ்டன்ட்? யூனிட் என்ன இருக்குமா? வாட் இஸ் தி யூனிட் ஆஃப் k? சார் டைமென்ஷன் லெஸ் தான சார் கான்ஸ்டன்ட். எப்பவுமே டைமென்ஷன் லெஸ்ஸா இருக்கணும்ன்றது there is no அப்படி எதுவும் செட் ஆஃப் ரூல்ஸ் கிடையாது. ஒரு கான்ஸ்டன்ட் வந்து டைமென்ஷனாவும் இருக்கலாம், டைமென்ஷன் இல்லாமையும் இருக்கலாம். ஓகே, அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்மளால சொல்ல முடியும். கவனிங்க, இந்த இடத்துல வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன யூனிட் இருக்கு, ஒரு குவான்டிட்டியோட யூனிட் எப்படிப்பா கண்டுபிடிப்பீங்க, அதே ஸ்டைல்ல கண்டுபிடிங்க. k ஓட யூனிட் என்னது, what is the k ஓட யூனிட்? t divided by a power 3. t ன்றது என்னது, செகண்ட். செகண்ட் கரெக்டா இல்லையா? யூனிட் என்ன வரும்? ஓகே,
second divided by meter power 3/2. கரெக்ட் தானே? இதுல வந்து யூனிட் வருது பாருங்க. ஓகே, so many examples we can give for that. so என்ன டைமென்ஷன் போடலாம் இப்ப clear-ஆ? so this will be the dimension, right? so we will move on to the next one, Kepler's oda second law. கவனிங்க, before studying Kepler's law, some before நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, கவனிங்க, இதை படிக்கிறதுக்கு there are some requirements. first வந்து we should know what is an angular momentum. angular momentum நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ரைட்டா? ஸோ angular momentum பத்தி நம்மளுக்கு தெரியணும். ஓகே, angular momentum. ரெண்டாவது வந்து எனர்ஜி ஆஃப் பிளானட். இது ரெண்டுமே நம்மளுக்கு we should be knowing before studying what? Kepler's oda second law படிக்கிறதுக்கு முன்னாடி we should know this. Okay, right. கவனிங்க, so this is our planet is phase. sun எங்க இருக்கு? it is at one of its. இந்த இடத்தை நம்ம என்னன்னு கூப்பிடலாம்? this is P and this is Q. Pன்றது பெரிலியான், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இத லெஃப்ட்ல இருக்கிறது P னு ரைட்ல இருக்கிறது Q னு சொல்றோம். P ஃபார் பெரிலியான், ஆனா Q வந்து அப்பீலியான், அதுக்கு ஆப்போசிட். ஓகே, பெரிலியான் அப்பீலியான். ஓகே, சோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இது வந்து நம்மளோட சன் இல்லையா? சன் எல்லாம் நம்ம பாயிண்ட் மாஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல சன் இஸ் தேர் and this is going to be my planet, our planet. Okay, planet of mass m. சொல்லலாமா? this is our clear? this is our planet where P is the planet of second law வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராப்பரா லிசன் பண்ணுங்க. பட் செகண்ட் லா படிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம், ஒன்னு ஆங்குலர் மொமெண்டம், இன்னொன்னு வந்து என்னது? எனர்ஜி ஆஃப் சேட்டலைட். ஓகே, ஸோ இதை பத்தி நம்ம எனர்ஜி ஆஃப் த பிளானட் வி ஷுட் பி நோயிங், ரைட்? கவனிங்க, ஸோ இதுதான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஆரிஜின். இந்த இடத்த நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம்? we are going to consider ஆரிஜின் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஆரிஜின்ல இருந்து அந்த மாஸ் m, தட் இஸ் பிளானட்டுக்கு வரையக்கூடிய வெக்டருக்கு பேர் என்னது? what is the name given to that? what is the name? பொசிஷன் வெக்டார் சொல்லலாமா? ஆரிஜின்ல இருந்து அந்த மாஸ் m பிளானட்டுக்கு வரையக்கூடிய வெக்டாரை r வெக்டார் அப்படின்னு சொல்றேன். ஸோ r வெக்டார் எப்படி இருக்கு? இட் இஸ் ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷன். எனி டவுட்? everyone okay with this? ரைட். இப்ப இந்த பிளானட் சுத்தி வரும்போது அதுக்கு என்ன இருக்கும்? ஒரு வெலாசிட்டி வில் பி தேர். வெலாசிட்டி எப்படி இருக்கும்? come on, tangential to the earth. any doubt? what is the momentum here? momentum oda formula என்னது? mass into velocity. okay, right? கவனிங்க, mass into velocity, இங்க வந்து டைரக்ஷன் கண்டினியூஸா சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஓகே, டைரக்ஷன் கண்டினியூஸா இங்க சேஞ்ச் ஆகும். மேக்னிடியூட் மாறுமான்னு கேட்டீங்கன்னா எஸ், மேக்னிடியூட் மாறும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, மேக்னிடியூட் வந்து நமக்கு டெஃபினட்டா இங்க மாறும். ஓகே, ஸோ v vector changes in both. ஜஸ்ட் நீங்க ஒரு பாயிண்டா எடுத்துக்கோங்க. ஏன்றதெல்லாம் உங்களுக்கு லேட்டரான உங்களுக்கு ரீசன் புரியும். பட் இங்க வந்து இங்க இருக்கும்போது ஒரு ஸ்பீட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா பெரிலியான் வந்தோன்னா டிஃபரெண்ட் ஸ்பீடு, திரும்ப இங்க இருந்து போகும்போது டிஃபரெண்ட் ஸ்பீட். ஸோ ஒரு இடத்துலயும் ஸ்பீடும் மாறும், டைரக்ஷனும் மாறும். சேஞ்சஸ் இன் போத் ஸ்பீட் அண்ட் ஸ்பீடுன்றது என்னது? மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனியும் டவுட்ஸ்? ஸோ மொமெண்டம்ன்றது மாஸ் இன்டு வெலாசிட்டி, கரெக்டா? இப்போ நீங்க தான் எனக்கு கரெக்டா சொல்லணும். வாட் இஸ் த மொமெண்ட் ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா வி ஆர் ஹேவிங்?
come on, yes, சொல்லுங்க பார்க்கலாம். Cross P. Okay, good. So r vector cross p vector, அதாவது origin நம்ம எடுத்திருக்கிறது sun. So sunல இருந்து அந்த mass m what we can call r vector. So angular momentum of a particle from the axis என்ன சொல்லணும் நம்ம r cross p vector. clear? இப்ப இதோட magnitude என்ன வரும் நம்மளுக்கு? Can anyone say what is the direction for r cross p? Angular momentum direction சொல்லுங்க பார்க்கலாம். r cross product பார்த்தோன்னே நம்ம என்ன அப்ளை பண்ணணும்? r ல கை வச்சு p பார்த்து fold பண்ணணும். momentumக்கும் velocityக்கு same direction, right? Outside. Yeah, it will be outside. It is going to be outside, right? So right hand thumb rule you will get outside. Dot varuma cross varuma you will get dot. Okay, very good. So இப்போ வந்து L vector is equal to r cross p. So இதோட magnitude என்ன வரும் நம்மளுக்கு? What is the magnitude of P sin theta? Yeah, it is going to be rp sin theta. Okay, rp sin theta வருது. Okay, rp sin theta. So magnitude of momentum என்னது? What is this p? mv ன்னு போடலாமா? momentum இருக்கிறதுல I can write it as mv. So mvr sin theta I can say. So magnitude of angular momentum is what? வெறும் L, mvr sin theta. So இதை வந்து you can put a box. Okay. இப்போ what is the theta here? Theta is angle between what? What is the theta here? இதுதான் r vector direction. So tail join பண்ணிடலாம். This is basically the r vector direction. So r vectorக்கும் velocityக்கு இருக்கக்கூடிய angle தான் என்னது? velocityயும் momentumம் same direction. So this is what? This is what the angle between angular momentum and linear momentum, that is p vector and r vector. ஏதாவது doubts இருக்கா? Can I move on? Right. So இப்போ உங்ககிட்ட ஒரு question. So perihelion and aphelion வரும்போது what is the theta value? Come on, at perihelion and aphelion what is the theta value? What is the theta value? கரெக்டா இந்த இடத்துக்கு வரும்போது velocity எப்படி ஆயிடும்? It will come like this, right? கரெக்டா இல்லையா? So what is the angle that you will get? So இங்க இருந்து r vector போடுவீங்க. So r vector, what is the angle? This will be the r vector. Hey, come on. What is the angle you will get? No idea. என்னப்பா வரும்? It will be 90 degree. Everyone okay with this? 90 degree you will have. Okay, theta will be 90 degree. So நீங்க இந்த இடம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இப்ப கவனிங்க, ஆரிஜின்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து r vector. This is the velocity. Okay, same velocity இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் angle between them என்ன இருக்கும்? perihelion and aphelion, it will be 90 degree. Okay, so அது ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணிக்கலாம். Clear? So perihelion and aphelion theta ஓட வேல்யூ என்ன இருக்கும்? நம்மளுக்கு 90 degree இருக்கும். Okay, so இதுதான் angular momentum. Okay, so angular momentum ஓட magnitude we should memorize this. So mvr sin theta. Okay, so at perihelion aphelion it is going to be theta 90 degree. Okay, theta ஓட value 90 degree. So angular momentum anyway it is going to be constant. கவனிங்க, I will draw the diagram for this. கவனிங்க, this is our sun. Yeah, so in the distance can I call it as rp ன்னு கூப்பிடலாமா? rp I am going to call. இந்த இடத்துல வரும்போது velocity எந்த directionல இருக்கும்? இப்படி இருக்கும். Okay, so அதை வந்து vp I am going to call.
ஓகே, அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க. திஸ் இஸ் அவர் ஆரிஜின், அவர் பிளானட் mass m. So in the distance வந்து I'm going to call it as R2. Clear? This is R2 க்கு பதில் we can RQ இல்லையா? RQ. So இந்த இடத்துல what is the point? Mass m. What is the velocity? VQ. Any doubts? But இந்த இடத்துல ரெண்டு இடத்துலயுமே தீட்டாவோட வேல்யூ என்னது நமக்கு? 90. Okay. Clear? So what is the angular momentum at perihelion? என்ன வரும்? What is the angular momentum? Magnitude. L will be equal to what? LP என்ன வரும்? MVP RP. Correct? This should be equal to what? Sin 90 degree. Okay. அதே மாதிரி LQ இருக்க இடத்துல என்ன வரும்? That is Q இருக்க இடத்துல angular momentum. MVQ RQ. இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Sin will be 90 degree. Clear? Right. So இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கலாம். லேட்டர் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னா கவனிங்க. Later we will prove angular momentum is conserved அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுவோம். இது வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் த டிஸ்கஷன். angular momentum கான்ஸ்டன்ட்ன்றது we will prove. So angular momentum கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்? என்டையர் மோஷன்ல magnitude of angular momentum, magnitude and direction is constant. So LP is equal to LQ அப்படின்னு சொல்லி later we will prove. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிசல்ட் நம்மளுக்கு. ஏன்னா தீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்ச ஆங்கிள் வரும். வேற எந்த இடத்துலயும் தெரிஞ்ச ஆங்கிள் வருமா என்ன? See, when you take a planet is here, different places இருந்துச்சுன்னா different angles வரும். பட் ஆனா ரெண்டு இடத்துல மட்டும்தான் இப்ப ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த பெரிலியன் அண்ட் அப்பிலியன் வச்சு தான் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, அப்படி கேட்கும்போது ஸோ we should be aware of it. ஓகே, ரைட். இப்போ கவனிங்க. ஸோ லேட்டர் இதோட பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம இதை பத்தி லேட்டர் ஆல்சோ வில் சி. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் we are thorough now இல்லையா? ஸோ இப்போ இதுல வந்து we are going to see about torque. ஓகே, டார்க் பத்தி பார்க்கலாம். டார்க்குக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு? See, இதே டயக்ராம் I am going to use. Torque on planet. என்ன டார்க் பிளானட் மேல ஆக்ட் ஆகுன்றத பார்க்கலாம். see இந்த பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் எலிப்டிக்கல் பாத்ல வருது. ஓகே, this is our planet இல்லையா? பிளானட்ல இருந்து டுவர்ட்ஸ் சென்டர் பார்த்து என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? பிளானட்ல இருந்து டுவர்ட்ஸ் சன் பார்த்து என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் will be there, right? That is gravitational force இருக்கும். இங்க என்னது நம்மளுக்கு? Gravitational force will provide what? Necessary centripetal force. கரெக்டா இல்லையா? Centripetal force. Everyone okay with this? Okay. So இப்ப கவனிங்க. டுவர்ட்ஸ் சென்டர் பார்த்து நம்மளுக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? We will have gravitational force. ரைட்டா? So how you will find? இங்க ஆக்ட் ஆகிற ஒரே ஃபோர்ஸ் வந்து நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான் டுவர்ட்ஸ் சென்டர் பார்த்து. கரெக்டா? சன் வந்து பிளானட் எர்த் என்ன பண்ணும்? It will be pulling towards each other. Okay. Torque due to what? Torque due to gravitational force. என்ன இருக்கும்? Come on, what is your answer? நீங்க தான் எனக்கு சொல்லணும். Yes, come on, unmute and speak. Dinesh, turn on your camera. Come on, yes. Sujan, you can give a try. We have discussed about angular torque இல்லையா? Torque என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும்? R vector cross F vector. கரெக்டா? So R vector cross F vector. So sunல இருந்து பிளானட்டுக்கு what is this is our R vector. Force எந்த இடத்துல ஆக்ட் ஆகுது? இதுல தான ஆக்ட் ஆகுது. Everyone okay with this? So sunல இருந்து பிளானட்டுக்கு
force F vector is acting and R vector is the position vector. So torque என்ன வரும் நம்மளுக்கு? Come on. Tau is equal to RF sin theta. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்ப நல்லா கவனிங்க. You need to say what is going to be the answer. Come on. நீங்க தான் சொல்லணும். R vector radially outside. Correct அப்பா? So what about the F vector? It is towards the center, right? இது outside, இது inside. So what is the angle? So எப்பவுமே centripetal force, அதாவது gravitational force towards the center தான் ஆக்ட் ஆக போகுது. So வெளில பார்த்தா R vector, towards பார்த்தா என்ன இருக்கு நம்மளுக்கு? F vector. So what is the angle between them? So what you are going to get? Torque will be equal to 0. Clear அப்போ? So torque, external torque, ஒரே force தான் ஆக்ட் ஆச்சு. அதோட torque 0 அப்படின்னா torque ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 0. So from the definition என்ன வரும் நம்மளுக்கு? This is the definition, right? So torque 0 னா நம்ம என்ன சொல்லலாம்? From definition what we can say? Angular momentum will be remaining constant throughout the motion. Correct இல்லையா? Angular momentum will be constant throughout the motion. யாருக்கா doubts இருக்கா? Clear? Can I move on? Angular momentum is constant. இப்ப at perihelion and aphelion நம்ம என்ன சொல்லணும்? At perihelion and aphelion. என்ன ஆகும்? Okay, what will be there? Angular momentum will be remaining the same. Yeah, M, RP, VP. Sin நாங்க என்ன கிடைச்சது? Sin 90 degree is 1. கரெக்டா? அதே மாதிரி பெரிலியான்ல அப்பிலியான்ல இருக்கக்கூடிய இது என்னது? M, RQ, VQ. Any doubts? So quick, I will draw a diagram here also. So this is our sun. Okay. So in the distance தான் என்னது நம்மளுக்கு? RP. This point is P and this is Q. The distance என்ன வரும்? RP and this is RQ. Okay, this is what? VP and this is VQ. So everyone is clear and able to follow. So இதெல்லாம் cancel பண்ணீங்கன்னா conservation of, so ஸ்பெஷலா நமக்கு வந்து பெரிலியான் and அப்பிலியான்ல MM cancel பண்ணீங்கன்னா என்ன வரும்? RP VP is equal to. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? So நம்ம angular momentum conservation we have studied, torque we have studied. Okay, so everything is important. So நம்ம எதையும் மெமரைஸ் பண்ண வேண்டாம். Okay, it is interesting to learn this. So இப்போ வந்து energy of the planet நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? So energy of planet என்னவா இருக்கும்? Come on. Energy of planet plus sun ஓட system என்னவா இருக்கும்? So கவனிங்க. What is the total energy will be equal to kinetic energy plus potential energy. Correctா? So what is the kinetic energy? Sun வந்து நமக்கு ரெஸ்ட்ல இருக்குன்னு எடுத்துக்கிறோம். Okay, sun is at rest. Total energy will be equal to what? Half mv square minus g capital M small m divided by r. Any doubts? Everyone is okay. This is our sun. So this is our planet. So இங்க இருந்து வரையக்கூடிய vector we call it as r vector. ரைட்டா? clear? So ஒரு இடத்துல என்ன இருக்கும்? different speeds இருக்கும். இங்க energy conserved ன்னு சொல்லாமா not conserved? You need to say. நம்ம இங்க energy conserved சொல்லாமா நோவா? dissipative forces இருக்க கூடாது. கரெக்ட்டா? ரைட்? அதோட work done நமக்கு 0வா இருக்கணும். So இங்க வந்து நமக்கு வெறும் gravitational force is there, only conservative force only is there. அப்ப நம்ம கண்ண மூடிட்டு என்ன சொல்லலாம்? Conservative force மட்டும் தான் இருக்கு. Non conservative force nothing is there. So energy is remaining constant throughout the motion. அப்ப clear?
right? So this is the point. So and the requirements நம்ம படிச்சிட்டோம். Okay, so two things we have studied. But this is very important law and interesting one, Kepler's. கவனிங்க, this is our sun. Okay, இதுதான் நம்மளோட sun. Okay, and this is our ellipse, elliptical path. Okay, இப்ப நல்லா கவனிங்க, ஒரு பிளானட் வந்து ஏல இருந்து என்ன ஆகுது, A1ல இருந்து B1க்கு மூவ் ஆகுது. இல்ல A1 ஏல இருந்து A டேஷ்க்கு மூவ் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். இப்ப கவனிங்க, ஏல இருந்து A டேஷ்க்கு மூவ் ஆகுது. ஓகே, பிளானட் வந்து ஏல இருந்து A டேஷ்க்கு மூவ் ஆகுது. ஓகே, சோ இப்போ இதுதான் என்னது, நம்மளோட ரேடியஸ் வெக்டர். கரெக்டா? but this is our radius vector. ஏல இருந்து A dash வரதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது? It is going to take in time t1. ஓகே, ஏல இருந்து A dash வரதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது? It is going to be t1. ஓகே, சோ இப்ப நல்லா கவனிங்க, ஏல இருந்து A1 வரும்போது இந்த ரேடியஸ் வெக்டார் வந்து எவ்வளவு ஏரியாவை கவர் பண்ணுது? Can I call it as A1, கேபிட்டல் A1 கூப்பிடலாமா? சோ இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா கவனிங்க, in time, listen here, very important, in time t1, the planet moves from where? The planet moves from A to A dash. ஏதாவது doubts இருக்கா? In time t1, the planet moves from where? A to A dash போகுது. அப்போ ஒரு ஏரியா, in this condition radius vector okay sweeps the area A1 அப்படின்னு சொல்றோம். கவனிங்க, ஏல இருந்து A டேஷ்க்கு பிளானட் மூவ் ஆகும்போது எவ்வளவு ஏரியா கவர் பண்ணுது ரேடியஸ் வெக்டர்? இஸ் கவரிங் ஏரியா ஆஃப் A1. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்ப கிளியரா? சோ அதே அட் தி சேம் டைம் நம்ம இன்னொரு கேஸ் எடுத்துக்கலாமா? கவனிங்க, இப்ப வந்து பிளானட் வந்து B இருக்க பொசிஷன்ல இருக்கு. ஓகே, B இருக்க பொசிஷன்ல இருந்து B1 பொசிஷனுக்கு மூவ் ஆகுது. எவ்வளவு டைம்ல? see B ல இருந்து B டேஷ்க்கு எவ்வளவு டைம்ல போகுதுன்னா in time, listen here, in time t2. ஓகே, t2 டைம்ல எங்க இருந்து எங்க போகுது? come on pa, yes, in time t2 it is traveling from where? B ல இருந்து B டேஷ் வருது. சோ இங்க என்ன இருக்கும்? ரேடியஸ் வெக்டர் இருக்குதானே செய்யும். இங்க எவ்வளவு ஏரியா கவர் பண்ணுது? சோ ரேடியஸ் வெக்டர் from here to here. ஓகே, சோ எவ்வளவு ஏரியா கவர் பண்ணிருக்குப்பா? கம் ஆன், A2. எனி டவுட்ஸ்? கிளியர்? இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா கவனிங்க, இன் டைம் t2 சிமிலரா அதே மாதிரி நம்ம எழுத முடியும். the planet moves from where? B to B dash, and radius vector covers swept what? Sweeps. For spelling is correct. Radius vector sweeps an angle area A1. சொல்லலாம் இல்லையா?
ஓகே, ஸ்டெப்ஸ் ஏரியா A2. இப்போ கவனிங்க, இங்கே தான் இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இருக்கு. A1 A2 A. ஓகே, அதாவது T1 டைம்ல எவ்வளோ ஏரியா கவர் பண்ணுது? தட் இஸ் த பாயிண்ட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். T1 டைம்ல எவ்வளோ ஏரியா கவர் பண்ணுது? ரேடியஸ் வெக்டார் A1. T2 டைம்ல எவ்வளோ ஏரியா கவர் பண்ணது? A2. இப்போ சிம்பிளி கெப்லர்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா, ஏரியா ஸ்வெப்ட் A1 by T1 will be equal to A2 by T2. Simple as that. இந்த ரேஷியோ இருக்குல்ல, T1 டைம்ல A1 ஏரியா, T2 டைம்ல A2 ஏரியா, T1 டைம்ல A1 ஏரியா. ஸோ இந்த ரேஷியோ வந்து எப்பவுமே என்னவா இருக்குமா? கான்ஸ்டன்ட். ஓகே, வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் திங், ரைட்? ஏரியா ஸ்வெப்ட் வந்து எப்பவுமே என்னவா இருக்கு? அந்த ரேஷியோ இந்த டைம்ல இந்த ஏரியா ஸ்வீப் பண்ணியிருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த ரேஷியோ வந்து எப்பவுமே என்னவா இருக்குமா? கான்ஸ்டன்டா இருக்கும்னு யார் சொல்றான்? Kepler is trying to observe and says. Okay, so இப்போ என்னன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்லி இந்த ரேஷியோ கான்ஸ்டன்ட்னு சொல்ற அந்த கான்ஸ்டன்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த கான்ஸ்டன்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு பி L by 2m அப்படின்னு சொல்றான். ஓகே, L by அந்த மாஸ் ஆஃப் த பிளானட். ஓகே, இப்போ ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்டா வேரியபிளா நம்மளுக்கு magnitude of angular momentum, it is going to be constant, right? இது வந்து நம்ம வித்தவுட் ப்ரூஃப் தான் இங்க மென்ஷன் பண்றோம், பட் இதுக்கு ப்ரூஃப் இருக்கு. ஓகே, ஸோ கெப்லர்ஸ் லா சொன்னதை அப்படியே நம்ம எழுதிடலாம். A by T வந்து என்னவா இருக்கும்? எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்குன்றது அவரோட பாயிண்ட். இப்போ angular momentum is always conserved constant divided by 2m. ஸோ இப்போ கிளியரா? எவரும் ஓகே, ரைட்? ஸோ இது வந்து எந்த இடத்துலனாலும் திஸ் இஸ் ட்ரூ. யூ டேக் எனிவேர், இங்க இருந்து இங்க. ஓகே, ரைட்? இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், எந்த இடத்துல வெலாசிட்டி அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பெரிலியான்லயா அப்பிலியான்லயா? ஃபைண்ட் வெதர் விபி அண்ட் விபி ஆர் விக்யூ இஸ் greater. எந்த கண்டிஷன் நம்மளுக்கு? வாட் இஸ் யுவர் ஆன்சர்? I will draw the diagram also. Come on, try to work out. We will finish the class. PAs. What? Ma VS இல்லையே மா, VQ or VP or saying. Ma come on, yes. Ma Gangastri, you said some answer. What is the answer you said? Or Venkata Lakshmi, யார் சொன்னீங்க? யார் சொன்னா? Sir, aphelion velocity greater. அப்பிலியான் இருக்குன்றீங்களா? Yes. Ma why ma? என்ன reason? Can you give any proof for that? Sir, distance கொஞ்சம் larger-ஆ இருக்கணும். ஓகே, நீங்க அப்படி திங்க் பண்றீங்களா? ஓகே, மா இதெல்லாம் நம்மளோட விபி, இது நம்மளோட சன்னு. மா இந்த டிஸ்டன்ஸ் என்னம்மா? ஆர்பி என்ன வரும்? நான் ஆல்ரெடி இந்த டிஸ்டன்ஸ் சொன்னேன் இல்லையா? இது வந்து நம்மளுக்கு ஆர்கியூ. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ்? கம் ஆன், வாட் இஸ் ஆர்பி? இப்போ ஆர்பி என்னவா இருக்கும்? ஏ பிளஸ் 1 பிளஸ் இன்னு சொன்னா இது என்ன வரும்? ஆர்கியூ ஏ 1 மைனஸ். ஐம் சாரி, மாத் திஸ். I'm just saying. Everyone okay with this? This is VP and this is RP and RQ. Clear? RP அதிகமா RQ அதிகமா? Definitely. RQ is greater than RP. இதுல யாருக்கா doubts இருக்கா? But ஆனா still I am giving you the point. So எது கரெக்டா வரும்னு நினைக்கிறீங்க? VP ஆ VQ ஆ? எது வந்து அதிகமா இருக்கு? வெங்கடலட்சுமி அவங்க வந்து Q she said. யாரெல்லாம் Q போறீங்க? Or P? Come on, fast boys. VQ, sir. VQ. ஓகே, ரைட். ரெண்டு பேர் அதை VQன்னு இருக்கீங்க. இப்போ ரேடியஸ் வந்து பார்க்கறதுக்கு அதிகமா இருக்கு இல்லையா? சன்ல இருந்து அந்த ஆரிஜின்ல இருந்து ரேடியஸ் இஸ் கிரேட்டர், தட் இஸ் ஃபார் ஷுர். பட் ஆனால் கவனிங்க, ரெண்டு இடத்துலையுமே ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டா? ரெண்டு பேர் இடத்துலையும் 90 டிகிரி தானே வரும். டீட்டா இருக்க இடத்துல என்னது? ரெண்டு பேருக்குமே 90 டிகிரி. அப்போ VP RP will be equal to what? VQ
RQ. இதுல யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? ஓகே, this is the situation. ஓகே, இப்போ கரெக்டா கவனிங்க. இப்போ listen here. Equal to ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னவா இருக்கணும் நம்மளுக்கு? It should be what? Constant. ஏன்னா angular momentum constant தானே நம்மளுக்கு. L constant. So இந்த term should be constant. இப்போ நீங்க கரெக்டா திங்க் பண்ணி சொல்லுங்க. யாருக்கு see இதுல இருந்து நம்மளால என்ன சொல்ல முடியும்? RQ is greater than what? RP. சிம்பிளா நீங்க மேத்தமேட்டிக்கலாவே போயிடலாம். RQ is greater than RP. Simple as that, right? இது நமக்கு தெரியும் பார்த்தோனே. இதுல இருந்து RQ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. RQ என்ன வரும்? RQ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க என்ன வரும்? சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா பண்ண வேண்டாமா? பண்ணலாம் இல்லையா? RQ இருக்க இடத்துல இதுல இருந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா you will get this. கரெக்டா இல்லையா எவ்ரிவன்? ஸோ இதுல இருந்து என்ன எதெல்லாம் கேன்சல் ஆகும்? RP will get cancel. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன ப்ரூவ் ஆகுது? VP is greater than VQ. இது புரியுதா இல்லையா எவ்ரிவன்? ஸோ எந்த இடத்துல வெலாசிட்டி அதிகமாக இருக்கும்? இந்த இடத்துல தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, பாயிண்ட் Pல தான், தட் இஸ் பெரிலியானில் தான் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ இந்த டேர்மை நீங்கள் ட்ரை டு, நம்மளுக்கு வந்து என்னது? angular momentum conserved, that is MVR is equal to what? MVR sin theta is equal to constant. This is the angular momentum. So இப்போ நல்லா கவனிங்க, மாஸோ ரேடியஸும் இன்க்ரீஸ், வெலாசிட்டி ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எது டிக்ரீஸ் ஆகும்? theta accordingly, sin theta will try to get accordingly adjusted. ஓகே, இந்த மூணு டேர்மே அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ ரேடியஸ் அதிகமாச்சுன்னா உடனே என்ன ஆகும்? இது ரெண்டு கம்மியாகலாம், நம்மளுக்கு தெரியாது. இப்போ இதே ஸ்பீட் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ரேடியஸ் குறைஞ்சிரும், அதுக்கேற்ற மாதிரி சைன் தீட்டா வில் கெட் அட்ஜஸ்டட். இப்போ புரியுதா பாயிண்ட்? ஸோ ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்டா இருக்கணும்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இட் இஸ் கோயிங் டு பி பேலன்ஸ்ட். எவ்ரிவன் ஓகே வித் திஸ்?